Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்ன சொல்றீங்க ஆதி? டிசைன்காக போட்டோ எடுக்கும்போது ரகு அந்த பொண்ணை பார்க்கலையா? டிசைன்காக ரகு பல இடத்துல சுத்தி போட்டோ எடுத்திருக்காரு. அப்படி எடுத்த போட்டோஸ்ல அந்த பொண்ணோட ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகலையா? மூக்குக்கு மேல 2 கண்ணு, புருவம் மட்டும்தான் கிளிக் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ஓ, அப்போ இந்த லோகோல இருக்கிற கண்ணுக்கு சொந்தக்காரி இந்த ஊர்ல தான் இருக்காளா? ஆமா நந்தினி. ரகு லோக்கல்ல சுத்தி தான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னாரு. அப்போ அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருக்கணும். ஓகே ஆதி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? நீ தானே பேசணும்னு வெளியே கூப்பிட்டு வந்த. இந்த நிலா வெளிச்சத்துல விடிய விடிய உங்க கூட பேசிட்டு இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அம்மா தேடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம். குட் நைட். குட் நைட். நீ எங்க இருக்க? நான் எப்போ உன்னை நேர்ல பார்ப்பேன்? என்னாச்சு நந்தினி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிய பார்க்க தானே போயிருந்த. பார்த்துட்டு சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா இவ்வளவு டென்ஷனா வந்திருக்க. என்னாச்சு? என்ன உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் ஆதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரம்யா. எனக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணு தான். என்ன சொல்ற நந்தினி? ஆஃப்டர் ஆல் லோகோ டிசைன்ல இருக்கிறது ஒரு பொம்மை கண்ணு, அது உனக்கு பிரச்சனையா? என்னால நம்பவே முடியல. அது ஒண்ணும் பொம்மை கண்ணு இல்ல, உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட கண்ணு. ஒரு பொண்ணோட கண்ணா? ரியலி? ஆமா. இத்தனை நாளா நான் கூட அத டிசைனர் கற்பனையில உருவாக்குன கிரியேட்டிவ் கண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் அது உயிருள்ள ஒரு பொண்ணோட கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்காக நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆதிக்கு அந்த கண்ணு மேல இருக்கிற சென்டிமெண்ட் அட்டாச் பத்தி தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதிக்கு கண்ணு துடிச்சா கூட அவர் அந்த லோகோ கண்ணை பார்த்தா துடிக்கிற தன்னோட கண்ணு சரியாயிடும்னு நம்புறாரு. அதத்தான் பண்றாரு. அத மேஜிக் மெடிசன் வேற சொல்றாரு. லண்டன்ல படிச்சுட்டு வந்துட்டு இந்த சின்ன வயசுல இத்தனை கம்பெனியை நிர்வாகம் பண்ற ஆதிக்கு இப்படி ஒரு சென்டிமெண்டா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குடி. உனக்கு வேணும்னா ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கா? என்னடி சொல்ற? ஆதி அவர் அம்மாவுக்கு அடுத்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த லோகோ கண்ணுக்கு தான். கல்யாணம் பண்ணிக்க போற என்கிட்டயே அந்த கண்ணை பத்தி ரசிச்சு ரசிச்சு பேசுறாரு. அத கேக்கும்போது எனக்கு அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? அவர் ஆபீஸ்ல எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த லோகோ கண்ணுதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு லேப்டாப் மொபைல் ஸ்கிரீன்ல கூட அந்த லோகோ கண்ணுதான் வச்சிருக்காரு. இப்ப கூட நான் ஆசையா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான் போனேன். வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்து நான் ரசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆதி அவர் மொபைல்ல இருக்கிற லோகோ கண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கண்ணை ரெட்ட நிலான்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்னோட ஆத்திரத்தை அடக்கிட்டு அப்படியே அமைதியா வந்துட்டேன். ஓகே, கூல் நந்தினி. உன் டென்ஷனுக்கான காரணம் இப்ப எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது? லோகோல இருக்கிறது கற்பனையான கண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த கண்ணுக்கு ஆதி கொடுக்கிற இம்பார்ட்டன்ட்ட என்னால பொறுத்துக்கவே முடியல. இப்ப அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சரி, அதுக்கு என்ன பண்ண போற? கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருந்துகிட்டு என் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற.
அந்த கண்ணுக்கு சொந்தக்காரிய தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் ரம்யா. அப்பதான் எனக்கு நிம்மதி. அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திக்கு தம்பி. ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு வந்தது? பெரியய்யாக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? போய் பெரியய்யா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் நம்ம மனசு ஆறும். பெரியய்யாக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ திருட 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 செக்யூரிட்டி என்ன இங்க வாங்க.
வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கானே. வாங்க எல்லாரும் உடனே வாங்க. என்னாச்சு? அம்மா வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்துட்டானுங்கம்மா. செக்யூரிட்டி, நீங்கள என்ன வேலை பாக்குறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருப்பாங்க. விடாதீங்க அவங்கள. நிறுத்துங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமா இதெல்லாம் திருட வந்தீங்க நீங்க? மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இது கூட நாங்க எங்களுக்காக திருட வரல மேடம். என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒருத்தருக்காக தான் நாங்க திருட வந்தோம் மேடம். ப்ளீஸ் மேடம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். ஏய் அக்கா, எல்லாம் இந்த பார்வதி வேலையாதாக்கா இருக்கும். ஏண்டி, உனக்கு குடுக்கற சம்பளம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்டா அக்கா கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு இப்படி அண்ணன் விட்ட வீட்டுல கண்ணை வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேடி. அம்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்ன நம்புங்கம்மா. ஆஹா, உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இல்லைன்னு நான் உன்னை பாராட்டினத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா பார்வதி? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா, என் மேல நீங்க இப்படி சந்தேகப்படுறதை விட இந்த இடத்துல என்ன கொன்னுடுங்கம்மா. போதும், நிறுத்து. விசுவாசத்துக்கு பேர் போன சுந்தரத்தோட பொண்ணு நீன்னு உன்னை சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. வெளியில போ. இதத்தான வனஜா நீ எதிர்பார்த்த? அக்கா என்ன சொல்றீங்க? போதும், நிறுத்து. பார்வதியை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பார்வதி, நில்லு. இங்க வா. இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நிச்சயமா பார்வதி செஞ்சிருக்க மாட்டா. இதெல்லாம் யாரோட வேலைன்னு இப்ப தெரியும். செக்யூரிட்டி மேடம், அவங்கள நல்லா உதச்சி அடிச்சு கேளுங்க. எஸ் மேடம். இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு இப்ப தெரியும். ம். அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன் மேடம் யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்னு. எங்களை கூட்டிட்டு வந்தது இவங்கதான் மேடம். சொந்த வீட்ல அரிசி பருப்பை திருடி, சீ, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மம் வனஜா? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எதுக்காக இப்படி பண்ண? மன்னிச்சிருங்கக்கா, இத நான் எனக்காக பண்ணல.
உமாவுக்காக தான் பண்ணேன். ரகுவை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. அவன் இப்ப வேலை இல்லாம கஷ்டப்படுறான். உமாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் நல்லா சாப்பிட்டு பழகிட்டா. எனக்கு ஃபோன் பண்ணி ஓன்னு அழறா. என்ன இருந்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணு இல்லையா, சொந்த ரத்தம். அவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? அதான் அவளுக்கு உதவியா இருக்குமேன்னு கொஞ்சம் அரிசி பருப்பு மளிகை சாமான்லாம் கொடுத்து அனுப்பலாமேன்னு நினைச்சேன். இதுக்கு பேரு கொடுத்து அனுப்புறது இல்ல, திருடி அனுப்புறது. கொடுத்து அனுப்புறதா இருந்தா பகல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுத்து அனுப்பியிருப்ப. புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. நீ உன் அண்ணன் பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிறத இப்படி திருட்டுத்தனமா செய்யாத. காலையில பகல்ல கொடுத்து அனுப்பு. இப்ப அவங்கள போ சொல்லு. நீங்க இப்ப கிளம்புங்க. காலையில வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். அக்கா, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பிட மீன் சமைச்சு கொடுக்கறத விட அவங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாம இப்படி மாசம் மாசம் உமாவுக்கு மளிகை சாமான் கொடுக்கறத விட ரகுவுக்கு பழையபடி நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க மன்னிச்சு மனசு வச்சு வேலை போட்டு கொடுங்க அக்கா, அது போதும். சரி, நாளைக்கு ரகு கிட்ட ஆதிய வந்து பார்த்து வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்லு. தேங்க்ஸ்க்கா. மீனா, ஆமா, இங்க வா. இதோ வரேம்மா. இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. சரிங்கம்மா. பார்வதி, இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? அது வந்துமா, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சுமா. அத பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னாச்சு உனக்கு பார்வதி? ஏன் இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க? இனிமே கவனமா இருக்கணும், சரியா? இனிமே கவனமா இருக்கேம்மா. कुटुंबस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् अस्य यजमानस्य नामधेयस्य आदिकडवूर् आदित्यानाम् अस्य सह कुटुंबस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अष्टोत्तर அத்தை, நாம இப்பதான் கோயிலுக்கு வரோம். ஆனா ஆதி பேர்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஐயர்கிட்ட ஆதி பேர்ல பூஜை பண்ண சொல்லிருக்கீங்களா? இல்லையே, நான் சொல்லலையே. இவ்ளோ காலையில ஆதி பேர்ல பூஜை பண்றவங்க யாரா இருப்பாங்க? வா பாப்போம். கடவுளே, ராத்திரி பெரிய யாவுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்ட. பெரிய அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அவர் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். பார்வதி!